தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து மதுரையில் கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். நியூஸ் 7 தமிழுக்கு பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மக்களுக்கான கிடைச்ச வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். அண்ணனுக்கான வெற்றியாக மட்டும் இல்லாமல் இது மக்களுக்காக கிடைச்ச வெற்றி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் கல்லாணி அண்ணனுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர் இல்லைன்னா இது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது. எங்கள் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அவர் இல்லாமல் அவர் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கான கிடைச்ச பலன். இது எல்லாமே கல்லாணி அண்ணனுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஆனதில் ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் ஒரு பதவி ஏற்ற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கள் கூட பிறந்த அன்னை மாதிரி அவர் எங்களுக்கு நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வார். நான் சொன்னேன்ல, எங்கள் வீட்டில் ஒரு ஆள் ஜெயிச்சா எப்படி கொண்டாடுவோமோ அதே மாதிரி நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அவர் அண்ணனாக தான் பார்க்குறோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவர் சினிமாவில் நடிக்கையிலே எங்கள் அண்ணனாக தான் பார்த்தோம். இன்றைக்கி முதலமைச்சர் ஆகும்போதும் அவர் அண்ணனாக தான் பார்க்குறோம். எங்கள் வீட்டில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆனால் எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அதே சந்தோஷம் தான் எங்களுக்கு இருக்குது. எங்கள் அண்ணனை நம்பி இவ்வளோ மக்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க இல்லாமல் எல்லாருமே அண்ணனுக்காக தான் நிற்கிறோம். கண்டிப்பாக அண்ணா செஞ்சிருவான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தளபதி அண்ணன் ஜெயித்தது நாங்கள் ஜெயித்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. பெண்களுக்கு எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பொக்கிஷன் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷப்படுறோம். செயல்முறைக்கு கொண்டு வருவாங்க. பெண்களுக்கான முதல் இதில் பாதுகாப்பில் தான் கையெழுத்தை போடுவாங்க. எங்கள் அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ செஞ்சுருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு மட்டும் விட மாட்டாங்க. எங்கள் எல்லாத்துக்கும் நல்லபடியாக நல்ல பலன் அடைவோன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். அவர் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக கொண்டு வருவார். நாங்கள் ஸ்வீட் கொடுத்து வெடி போட்டு கொண்டாடுறோம். அவர் ஜெயிச்சதுலேருந்து கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்கள் இடையூறு பண்ணாமல், யாருக்கு எந்த இடையூறு பண்ணாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். 5 நாளாக டிவி முன்னாடி உட்காராத ஆளே இல்லை. 5 நாள் எல்லோரும் டிவி முன்னாடி உட்காந்து தான் எப்போ தளபதி ஸ்டேஜில் ஏறி பேசுவாருன்னு தான் எல்லாம் வெயிட் பண்ணோம், பதவி ஏற்பாருன்னு. அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாகவே அவர் பதவி ஏற்றிருக்கார். ரொம்ப கண்டிப்பாக அவர் சொன்னது எல்லாமே பண்ணுவார். கண்டிப்பாக அதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. இனிமேலும் அவர் தான் நிரந்தர முதலமைச்சராக இருப்பார். அதுக்கான எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பேசுகிறேன். நாங்கள் எலெக்ஷனில் எங்களை ரொம்ப மட்டமாக பேசுகிறவங்க, ரொம்ப இதாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி நாங்கள் தனித்து 108 இடத்துல வந்திருக்கோம். அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பெருமை தான் அது. இருந்தாலும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சும் ரிசல்ட் வந்தும் எங்கள் அண்ணனை அவங்கள போட்டு பாடாப்படுத்தி ஏகப்பட்ட வேலை பார்த்துட்டாங்க. எல்லா தடையிலையும் உடைச்சி நாங்கள் வந்திருக்கோம். இப்போ சிஎம் ஆகிருக்காரு. எல்லாத்துக்கும் எங்களை நம்பி ஓட்டு போட்ட எங்கள் மக்களுக்காக எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் நாங்கள் பண்ணுவோம். உங்களோட எந்த நிறை குறைகள் எது இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். தலைவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் தீர்த்து வைப்போம்.